26/12/2023 செவ்வாய்க்கிழமை இன்றைய இறைவார்த்தை சங்கீதம் 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு நாமத்தை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆம், சங்கீதம் 139:1 சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆம், இந்த உலகத்திலே மனிதர்கள் சொல்வார்கள், ஒரு பேச்சுவாக்குல சொல்லுவாங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படிலாம் நிறைய பேர் நிறைய விதமா சொல்வார்கள். ஆனால் இன்னைக்கு சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் என்னை குறித்து அறிந்ததை பார்க்கிறோம். நீர் என்ன செஞ்சிருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மனிதன் கூட என்னை அறிந்து கொள்ளாத அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறீர். நீர் என்ன செய்கிறீர், ஆராய்ந்து ஒவ்வொரு அணுவாய். நான் பிறப்பதற்கு முன்பாயிலிருந்து நான் எந்த நாள் உருவாக்கப்பட வேண்டும், எப்போது உருவாக்கப்பட வேண்டும், எந்த இடத்துல உருவாக்கப்பட வேண்டும், எந்த கருவில உருவாக்கப்பட வேண்டும், எந்த இடத்துல பிறக்க வேண்டும் என்பதை எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் எலும்பு எப்படி இருக்கணும், என் நரம்பு எப்படி இருக்கணும், என் முகம் எப்படி இருக்கணும், என் கண்ணு எப்படி இருக்கணும், என் வாய், என் மூக்கு எல்லாம் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் நீர் என்ன செஞ்சிருக்கிறேன் ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து. வேதம் சொல்கிறது, அவன் தேவன் வானத்தையும் பூமியை படைக்கும் போது, இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைக்கும் போது அவர் 6 நாள் என்ன செஞ்சாராம், எல்லாவற்றையும் படைத்தார். அது பார்த்துட்டு எல்லாவற்றையும் படைச்சிட்டு ஒவ்வொன்றையும் ரசிச்சு பார்க்கிறார், எப்படி இருக்கிறது பார்த்துட்டு சொல்றார், நல்லதுன்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொன்றையும் உருவாக்கி என்ன செய்யறார், அதை பார்க்கிறார், சரி பார்க்கிறார். நான் நினைத்தபடி இது இருக்கிறதா என்கிறது என்ன செய்யறாரு, ஆராய்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றார், நீ என்ன செய்கிறேன், ஆராய்ந்து அறிந்து இருக்கிறேன். ஆம், இது பிறக்கும் போது ஆராய்ந்து பார்த்து நம்முடைய எலும்புகளை, நம்முடைய நரம்புகளை, நம்முடைய சதைகளை ஆராய்ந்து பார்த்தவர் இன்றைக்கும் தேவ பிள்ளையே உன்னுடைய சூழ்நிலையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய நிலைமை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமைகளின் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, என்ன சூழ்நிலை நீ போய் கொண்டிருக்கிறாய், என்ன நிலைமையில நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய், என்ன காரியங்கள் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை தேவன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, உலகத்துல யாரும் இல்லை என்று சொல்லுகிறாயா, யாரும் துணை இல்லை என்று சொல்லுகிறாயா, அல்லது யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறாயா, யாரும் புரிந்து கொள்ள முடியாது, யாரும் இதை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லுகிறாயா, தேவன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி, என் சூழ்நிலை யாருக்கு தெரியும் என்று சொல்லுவீர்களானால், நீங்கள் உங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பாய், ஆமென். உங்கள் தாய் அறிந்து கொள்வதற்கு முன்பாய், அல்லேலூயா. மருத்துவர்கள் ஸ்கேன்ல பார்ப்பதற்கு முன்பாக, ஆனா பெண்ணா, நரம்பு எப்படி இருக்கு, மூளை எப்படி இருக்கு, அவன் இதயம் எப்படி இருக்கு பார்ப்பதற்கு முன்பாக ஆமென். இயேசு தாய். உங்களை பார்த்திருக்கிறார், ஆமென். ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். எனவே அன்பு தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதே, ஆமென். உன் பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாதே, ஆமென். உன் போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதே. உன்னை காண்கிறவர், உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அல்லேலூயா. ஒருவர் இருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறான், கர்த்தாவே நீரனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் உட்கார்தலையும் இருந்தத்துல அறிந்திருக்கிறேன். நான் என்ன செய்யறேன், அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன், ஆமென். என்னை உதவி செய்வேன், என்னை காப்பாற்றுவேன், என்னை நடத்துவேன், எனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆமென். இதனால அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அல்லேலூயா. உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், ஆமென். உன் சூழ்நிலை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். உலகம் அறிந்திருக்கலாம், ஆனால் அதை ஆராய்ந்து அறிந்து அதற்கு என்ன தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்த ஒருவர் நேர் இன்னைக்கு காலையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஆமென். உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நாளில் அந்த இயேசு உனக்கு விடுதலை தரப்போகிறார், ஆமென். உனக்கு ரட்சிப்பை தரப்போகிறார், ஆமென். அற்புதங்களை செய்ய போகிறார். நீதிமானாய் இருக்கிற தேவ பிள்ளையே, யாருக்கும் குற்றம் செய்யாமல் நீதிமானாக இருக்கிற தேவ பிள்ளையே, நீ கவலைப்படாத. மறைமுகமாய் விரிக்கிற வலையிலே அவரே விழுவான், மறைமுகமாய் தோன்றுகிற குழியில் அவனே விளக்கத்தை செய்வார். ஏன் தெரியுமா? நீதிமானை ஒருபோதும் தள்ளாதவரா, அவரை காக்கிறவர் வணங்கா. தேவ பிள்ளையே, தேவன் உன்னோடு இருக்கிறார், பட்சத்தில் இருக்கிறார். எனவே உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நோக்கி நீ ஜெபம் பண்ணு, அவரை நோக்கி வேண்டுதல் செய், அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் என்று அவர் விளக்கப்படவில்லை. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நல்ல கால வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். யார் எங்களை அறிந்திருக்கிறாங்களோ, யார் எங்களை புரிந்திருக்காங்களோ தேவையில்லப்பா. எங்களை யார் ஆய்ந்து அறிந்த தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். இப்போது ஒவ்வொரு பேர் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். என்ன நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கீங்கப்பா, என்னை ஆராய்ந்து புரிந்திருக்கீங்கப்பா, நீங்க புரிந்த போதும்பா, நீங்க அறிந்த போதும் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இப்போ ஒரு அற்புதம் நடப்பதாக, இப்போ ஒரு அதிசயம் நடப்பதாக, தெய்வத்தின் நல்லமையின் வெளிப்படுவதாக, ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வத்தின் கரம் இப்போ அனுகிரகம் பண்ணுவதாக ஜெபிக்கிறேன், விடுதலை உண்டாக்குவதாக ஜெபிக்கிறேன். இந்த காரியத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறார். நீதி காரியம் வெளிப்படட்டும், நீதியின் கரம் வெளிப்படட்டும். இந்த நாளிலிருந்து, இந்த நாளிலிருந்து, இப்போதிலிருந்து வெளிப்படுவதாக கர்த்தர் யுத்தம் பண்ணும். கர்த்தர் கிரியை செய்யும். உடைய பிள்ளைகளை வாழவே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென், ஆமென்.